அனைவருக்கும் வணக்கம். 2 அண்ணன் தம்பிகள் இருக்காங்க. 2 பேருமே அவரது பெற்றோர் சிறு வயதிலிருந்து ஒரே பள்ளியில் தான் படிக்க வச்சாங்க. பள்ளியில் அவனது தம்பி தான் எப்பவுமே அதிக மதிப்பெண் பெறுவான். பள்ளியில் தான் தம்பி அதிக மதிப்பெண் பெறான் என்றால், கல்லூரியிலும் தம்பிதான் அதிக மதிப்பெண் பெற்றான். இப்படியே அவனது வாழ்க்கை கழிந்து கொண்டே இருந்தது. சீக்கிரத்தில் தம்பி ஒரு நல்ல வேலைக்கும் போய்விட்டான். இதை பார்த்த அண்ணனுக்கு ஒரே ஒரு கேள்விதான். நாம் இருவரும் ஒரே பள்ளியில் தான் படித்தோம், ஒரே கல்லூரியில் தான் படித்தோம். இருந்தும் நம்மை விட ஏன் அவனால் எல்லாம் முடிகிறது, நம்மளால் ஏன் எதுவும் முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறான். சிந்தித்து கொண்டே இருக்கும் நேரத்தில் தம்பி வேலை பார்த்த இடத்திலிருந்து விலகி ஒரு புதிய கம்பெனி உருவாக்கும் நிலைமைக்கு வந்துவிட்டான். இப்படியே தம்பியின் வாழ்க்கை அழகாகவும் ஒளிமயமாகவும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் அண்ணனுக்கு ஒரே ஒரு கேள்விதான். ஏன் நம்மால் முடியவில்லை, ஏன் நம்மால் முடியவில்லை? அந்த ஒரே ஒரு கேள்வியோட அவனோட வாழ்க்கை கழிகிறது. ஒரு நாள் அவன் யோசிக்கிறான், நம்மால் என்ன செய்தால் நம் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு சொல்லிட்டு சிந்திக்கிறான். அப்போது அவன் கிராமத்துக்கு அப்பால் ஒரு மிகப்பெரிய மலையடிவாரம் இருக்கு. அங்க ஒரு முனிவர் வெகு நாட்களாக தவம் செஞ்சு வராரு. அவரிடம் போய் யாரு அவரது வாழ்க்கைக்கு நல்வழி கேட்டாலும் அவர் நல்வழியை காட்டுவார்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. நாமும் அவரிடம் போய் கேட்போம் சொல்லிட்டு போறான். போய் அவரையும் சந்திக்கிறான். அந்த தவசி சொல்றாரு, உனக்கு என்ன குறை மகனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவனும் அவனது குறைகள் எல்லாம் சொல்றான். கேட்டுக்கொண்ட தவசி ஒரு புத்தகத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்து, ஓராண்டுகள் உனக்கு ஒரு பரீட்சை நடத்துவேன், அந்த பரீட்சையில் நீ வெற்றி அடைந்து விட்டாய் என்றால் வாழ்நாள் முழுவதும் உனக்கு வெற்றிதான், உனது வாழ்க்கை மிகவும் ஒளிமயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டு அவனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இத்தனை ஆண்டுகளாக நாம் இதற்கு தானே போராடினோம், எவ்வாறு ஒரு ஆண்டுகளில் நிகழும் சொல்லிட்டு சிந்திக்கிறான். சரி குருஜி சொல்லுங்கள், நான் அந்த பரீட்சைக்கு தயாரான்னு சொல்லிட்டு சொல்றான். குருஜியும் பரீட்சையை சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் உனது அன்றன்றே கடமைகளை செய்ய தவறுவாய் அல்லவா, அப்போது அந்த கடமையை செய்ய தவறுவதற்கான காரணத்தை இந்த புத்தகத்தில் குறிப்பிட வேண்டும். இவ்வாறு ஓராண்டுகள் முழுவதும் நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டு அவனுக்கு ஒரே குழப்பத்துடன் சரிங்க குருஜின்னு சொல்லிட்டு வந்துடுறான். ஓராண்டுகளாக அவன் அன்றன்றைக்கு என்னென்ன கடமையை செய்ய தவறானோ அந்த கடமைகளுக்கான காரணத்தை குறிப்பிடுகிறான். இவ்வாறு ஓராண்டுகள் கழிந்தது. அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அந்த குருஜியை பார்க்க செல்கிறான். புத்தகத்தை வாங்கி பார்த்த குருஜி அதை ஓரத்தில் வைத்துவிட்டு கேட்கிறாரு, இப்போது உன் வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவன் சொல்றா, இப்போதும் என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மீண்டும் அவர் இன்னொரு பரீட்சை வைக்கிறேன், அந்த பரீட்சையில் நீ சரியாக செய்துவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கை அழகாக மாறும் சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டு அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. இப்படிதான் ஓராண்டுகள் பரீட்சை வைத்தீர்கள், அந்த பரீட்சையும் நான் சிறப்பாக எழுதிவிட்டேன், மீண்டும் ஒரு பரீட்சை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஆம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரீட்சை சொல்றாரு. நீ எவ்வாறு இந்த புத்தகத்தில் உன் அன்றன்றைய கடமைகளை செய்ய தவறுவதற்கான காரணத்தை குறிப்பிட்டாயோ அதே மாதிரி இனிமேல் எக்காரணத்தையும் குறிப்பிடக்கூடாது இந்த ஓராண்டுகள்னு சொல்றாரு. அவனுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்குது. எவ்வாறு குருஜி, தினம் தினம் நமது கடமைகளை நாம் சரியாக செய்வது அது மிகவும் கடினமான செயல் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஆம் கடினம்தான், நீ இதை செய்தால் உன் வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவனும் சரிங்க குருஜி அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். இந்த ஓராண்டுகள் தினம் தினம் அவன் அவனது கடமைகளை செய்ய மிகவும் போராடுறான். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு மிகவும் கடுமையான நாளாக மாறியது. அப்போதுதான் அவன் ஒன்றை புரிந்து கொள்கிறான். நமது அன்றைய கடமைகளை செய்யவே நமக்கு இவ்வளவு போராட்டமாக இருக்கிறதே, நாம் எப்படி வாழ்க்கையில் வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இதே நினைப்போட ஒரு ஆண்டுகள் முடிந்தது. மீண்டும் அந்த குருஜியை சந்திக்க போகிறான். அப்போது அவன் மிக உயர்ந்த பதவியில் இருக்கான். அதை பார்த்து அவனுக்கும் பெருமையாக இருந்தது, அந்த குருஜிக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இப்போது உன் வாழ்க்கை மாறிவிட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆம் குருஜி, நீங்கள் சொன்ன பரீட்சையில் நான் வெற்றியும் அடைந்து விட்டேன், என் தவறையும் உணர்ந்து விட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். உன் தவறு என்னவென்று நீ எவ்வாறு உணர்ந்தான்னு கேட்கும் போது அவன் சொல்றான், நான் அன்றன்றைய கடமைகளை செய்யவே மிகவும் போராடினேன், அப்போதுதான் புரிந்தது கடமைகளை எவன் ஒருவன் சரியாக செய்கிறானோ அவனே வாழ்க்கையில் வெற்றி அடைவான் என்று அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி தாங்க இங்கே நிறைய பேர் அவங்க நிறைய லட்சியம் வச்சுருந்தோம், அந்த லட்சியத்துக்குரிய பயணமும் தெரியும், பாதையும் தெரியும், இருந்தும் அதில் செயல்படுத்தவே மாட்டாங்க. ஆனால் காரணங்கள் மட்டும் ஓராயிரம் ஈராயிரம் இல்லை, 1000 காரணங்கள் சொல்லுவாங்க. எவன் ஒருவன்
அவன் கடமைகளை செய்யாமல் இருக்க காரணம் சொல்கிறானோ அவன் எப்போதும் வாழ்க்கையில் வெற்றியடைய மாட்டான். ஆகவே எவரும் உங்கள் இலக்கை அடைய இருக்காமல் இருக்க ஒரு காரணத்தை குறிப்பிடாதீர்கள். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.